நன்றி. வாவ், நன்றி. வாவ், வாவ், இது என்னக்காகவா? நல்லா இருக்கு. எத்தனை பேர் இந்த பெரிய ஹாப்பி மீல் வேணும்? நான் இதை மீண்டும் செய்தேன். ஆஹா, மிகவும் குளிர்ச்சியானது. நீங்க தான் முதலாளி என்ஜி. இது என்னோட பார்வையா இல்ல இந்த நூடுல்ஸ் வர்ணத்துல இருக்கிறதா? நண்பர்களா, உங்களுக்கு என்ன இருக்கிறது? என்னிடமெங்கும் வீழ்ந்த வானவெடி நிறங்களிலும் நூடுல்ஸும் இருக்கின்றன. ஆஹா ஆஹா, அது என் வாழ்க்கையின் பெரிய பகுதி. சிறப்பு. நான் உங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இந்த அழகான சூடரிகளை கொண்டு நான் கூழையை துவங்கப் போகிறேன். சிறிய பகுதி கூட பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இதைப் போலவே நான் என் கைகளால் சாப்பிடினால் அதில் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவேன். ருசியானது. ஓ, அருமை. இது சுவையே அசத்தலாக உள்ளது. இது எனக்கு பிடித்து போய்விட்டது. ஓ ஆம், பாருங்கள். போகம். எனக்கு இப்படி மூக்கு இருக்கிறது. காமெடி கலைஞன் போலவே இது எல்லாம் இவண்ட வேலை வெட்டி நூடல்களின் கும்பல்தனமாக நகைச்சுவையாக இருக்கிறீர். அகழ்ச்சியா, உன்னால நான் உனக்கு ஒரு ஜோக் காட்ட வேண்டுமா? நான் அதை எப்படி செய்ய முடியும் என்று பாருங்கள். நான் கிளைம்பிங் செய்ய முடியும். அப்படி ஒரு அது நம்பிக்கை அளிக்கவில்லை. நான் நூடுல்ஸை காண என் முறை. ஊதா அழகு, நீலமும் அழகு, ஆனால் பச்சை பொதுவாக நல்லதல்லவே. சரி, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு எப்படி? ஓ, எனக்கு நிறங்கள் அனைத்தும் பிடிக்கும். அவைகள் மிகவும் சுவையானவை. ஏற்கனவே என்ன இது, புகைச்சல் அல்லது ஏதாவது? ஓ, கூல். இப்போது நான் ஒரு பிழையும் போடலாம். இவன் நூடுல்ஸுடன் இது மிகவும் வேடிக்கையாக இருக்க போகிறது. ஓ, நான் டிக்டாக்ல இந்த வாழ்க்கை ஹேக்க பார்த்தேன். இது அபாரமா உள்ளது. பாருங்க, நான் பூக்களை வரைகிறேன். இந்த அழகும் சுவையும் அற்புதமா இருக்கின்றது. பெண்களே, இவை உங்களுக்காக நான் இவை பூக்களை வரைந்தேன். இது உங்களுக்கு. ஆஹா, நன்றி. நான் கூட கூடைக்காரர் முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் எவ்ரிஒன் அவற்றை ரொம்ப பிடிக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சுவை உள்ளது. ஆனால் நான் எந்த சுவையை மிகவும் விரும்புகிறேன் என்று தேர்வு செய்ய முடியவில்லை. ஓ, என் வாழ்க்கையில் இதை போன்ற பல நல்லுடல்களை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். டிக்கெட் இதுல தனியாக செய்யும் வாய்ப்பு. இது மிகவும் ருசியாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. ஆனால் இது செறிந்து கொண்டிருக்கிறது. என்ன ஏதாவது மாறி உள்ளதா? இல்ல. நான் அறிவேன். நான் உங்கள் நூடிலை கடிக்கொள்ள வேண்டுமா? ஓ ஆம், அவள் அதை எடுத்துக்கொள்ள போகிறார் பாருங்கள். வாவ், எவ்வளவு அழகு. என் பேரனுக்கு மகிழ்ச்சி அளிக்க ஒரு பெரிய ஐடியா இருக்கிறது. அதற்கு கொஞ்சம் நெசவு செய்தால் போதும். ஓ ஆம், இது உனக்கான மிக பிடிக்கும் பரிசு. பாரு செல்லமே, நான் உனக்காக இந்த நூடுல்ஸ் கொண்டு செய்தேன். ஓ வாவ், பாட்டி பாரு, அவை மிகவும் ஸ்டைலிஷ். குள், நீ உண்மையான மாஸ்டர். நன்றி. ஓ, உனக்கு வேண்டுமானால் செல்லமே. மிக அருமை, சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். என்னிடம் ஒரு மார்மலேடு கண்ணே இருக்கிறது. எனக்கும் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது புகத் பெரியது. காத்திரு. இல்லை, இப்போது இங்கே சாண்ட்விச் இந்த பெரிய மார்மலேட் ஃபார் க்ளோஸ். அதுதான் இன்றைய அதிர்ஷ்டம் பெற்றது. ஓராயா, இதற்காகவே நான் எப்போதும் கனவு கண்டேன். 20 முதலில் அவர்களை பதிவு செய். ஆனால் எனது ஒன்றை கையாண்டு விடாதே. அது நான் தான். என்ன வாசனை, சுவையும் பூரணம். ஸ்ட்ராபெர்ரி சூப்பர். சிங்க கட்ட வேண்டும். அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுகிறதே. ஆனால் நான் சிறுபெரள சேர்க்கலாம். அது எப்போதும் எங்கே சென்று விடுகிறது. ஆமாம், இதோ அது. சரி, அப்படித்தான். நில்லுங்க. ஏன் இது நிரம்பவில்லை? என்ன என்ன இங்கே திருடன். உன்னை முதல்ல கண்டுபிடித்தேன். இது குவிண்டின். என்ன? ஒப்ஸ், நான் பிடிபட்டு விட்டேன் போல. மன்னிக்கவும், எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என் மாமர்லேட்ஸ் வைக்க முடியும். ஓ, எவ்வாறு குளிர்ந்த பாத்திரமாக மாறி இருக்கு. இல்ல, நிமிடம், திரும்பி வா. அனைத்து எதிரிகளே, சந்தேகமான பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. 1 2 3. ஓ, அது யாருடைய கண்? ஹே, ஆம், அதை நிறுத்து. ஏய், நீ எர்களுக்கு திரும்பிட்டாய் நண்பா. ஆம், இது மிகவும் சுவையானது. கிரிகோ சிரப். வாவ், எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் நல்லது. ஆமாம்,
சில ரத்தம் இருக்கிறது. ஓ க்ளோய், நீ என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? உன் ஜாமை விரைவில் சங்ஷி செய்யுங்கள். சரி. ஆமாம். இது என்ன? ஓ வாங்க. ஏன் அதை கடிக்க முடியல? சரி, என்னையாவது ஒன்னே வந்து பிடிக்கணும். ஓ சரி, நான் இறந்திருக்க முடியும். ஓ ஓ நல்லதா இருக்குது. நான் பாதியிலேயே இருக்கேன். நான் சரியாக இருக்கிறேன். அது அது உடைந்து அவர்களின் இருக்க கண்ணை வேண்டும். தவறிவிட்டது. சரி, டைனர் ஒயிட் அதை சரி செய்யும். கத்திரிகள் மக்கள் என்ன? உங்களை மீண்டும் காப்பாற்றுங்கள். கீழே போங்க. என்ன செய்கிறீர்கள் நண்பர்களே? இது என் மார்பிளேடை உடைக்கப் போகிறது. சிறப்பு மேல் கூர்ந்து ஊற்றப்பட்டுள்ளது. நீ உயிருடன் இருக்கிறாயா க்ளோய்? வாவ், கூல். இங்கே பிரிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன. ஆமாம். என்ன? ஹோ, எனது மார்மலேட். என்ன செய்கிறாய்? எனது ஜியோசிப்னிதா. அதை சாப்பிடுவது நிறுத்து. அதுவே உனக்காக இல்லை. நீ உனது பங்கை சாப்பிட்டாய். அதுவே நன்றாக இருக்கிறது. குழந்தைகள். அவை மிக பெரிதா உள்ளன. ஓ நன்றியானவை. காரமாக. வாவ், கடவுளுக்கு நன்றி. எனக்கு சிறிய அளவு உள்ளது. எனக்கு காரம் ரசிக்கல. உணவு. ஆமா, இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது குவிண்டின். எனக்கு நல்ல உணவா இருக்கும். பார்க்கலாம். இதயோகிய ஒரு சிறிய சிப்ஸ். ஓ, இது நல்லா தான் இருக்கு. நிச்சயமாக இது சின்னதா இருந்ததால் தான். சரி, நான் கேக் முழுவதும் சாப்பிடுவேன். சுவையானது. முடிவில தாராளமாய் சொல்லக்கூடாதது. பாவம், பிடிக்கணும். ஆமா, நீ தீங்கிறது கேம். ஓஹோ, இவை சிப்ஸ்களை நான் உண்மையில் சாப்பிட விரும்பவில்லை. என்று சொல்லலையா? என்னால் பார்க்க முடியவில்லை. சுவையாக உள்ளது. நீ ரொம்ப சிறந்தவள். மிகவும் சுவையா இருக்கிறது. மன்னிக்கவும். சரி, மற்றொன்றை முயற்சிக்கிறேன். மற்றொன்று மிகவும் சிறப்பு. காத்திருங்கள். என்ன? ஓ இல்ல. அவளை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் செய்யலாமா? ஓ சரி, என்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. இதோ கிம். ஓ, என்ன ஒரு நிம்மதி. குவெண்டி, உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? நீ அடுத்து. ஓ இல்ல 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 சத்தியமா இல்ல. ஓ குவெண்டின், வாங்க, எழுந்துரு. மூஞ்சியை திறந்து இந்த பெருசுருட்டைய சாப்பிடவா? ஓ, நான் சிறிய அளவை வாங்காததை வருந்துகிறேன். ஓ இல்ல. நான் ஒரு சிப் செட் மூலமா தீ வச்சிட முடியும். சரி, நான் இதை விரைவாக செய்யலாம். சரி, நான் இதை விரைவாக செய்யினால் அது துரிதமாக முடிவடையும். ஓ இது ஆரம்பிக்கிறது போல தெரியுது. இல்ல, நாங்கள் ரோஜா மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட்டு விட்டோம். என்ன? ஓ, இதுக்கல்ல. சரி, நீங்கள் மாமரச் சக்கை ஒன்றை வறுக்கலாம். அருமையானது. புதிய சுவையான சுலப உணவு. இது நீண்ட நேரம் நீடிக்காது. ஆமாம், நீங்க சரி. ஒரு நிமிடம், மன்னிச்சிருக்கவும். இதை கொண்டு வருகிறேன். எவ்வளவு குளிர்ச்சியான மற்றும் உற்சாகமூட்டும். பெண்கள், உனக்கு மார்ஷ்மெல்லோ வேண்டும் என நினைக்கிறாயா? இதோ உனக்கு. அருமை. எப்படி? ஒன்றரா வடிவில் ஒரு கேக் செய்க, தயவு செய்து. பாருங்கள், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் அதை பற்றி ஓ, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. ஒரு மலரை கொண்டு தொடங்குவோம். கேக்கிலிருந்து மாவை மீட்டெடுக்க வேண்டும். பாலையும் மாவையும் கலந்து விடுங்கள். அடுத்தது நாம் ஒரு முட்டையை உடைப்போம்.
இந்த சாக்லேட்டை இம்ப்ரெஸ் பற்றி ரெஸ்டாரண்ட் மோடி லாட்ரவுன் என்ற கலக்குங்க லில்லியன், இது எனக்கு விலகி செய்யுங்கள். முடிந்து விட்டது. ஓ மை கார்டு, அவள் அதை எப்படி செய்தாள்? இப்ப கொஞ்சம் வேகமா குலுக்குவோம். அதை சேர்ப்போம். கேக் தயாராகி விட்டது. இந்த பானை அச்சார் சிமிட்ரேஷன் ஃபவுண்டேஷன் இப்போது நாம் சில கேக் வச்சலாம். எனக்கு என் கேக்குகள் மற்றும் கிரீம் தேவை. ஒவ்வொரு பருந்தின் மேலும் கிரீமை ஊற்றி ஒவ்வொன்றாக ஒரு பருந்தை மேலிடுவோம். முடிந்தது. என் கேக்குகள் முடிந்து விட்டன. இப்போது நமது கத்திகளை எடுப்போம். நான் உன்னை பற்றி பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். என்ன? நான் சவுலாவற்றி வெற்றி இழக்கிறேன். இப்போது எனக்கு மேலும் பச்சை வேணும். நாதன், உனக்கு காத்திருக்கும் நீல நிறம் இதோ. பேசுறீங்களா? என் சவுரி என்ன வந்து பூ உருவத்தில் கிரீம் பிடிக்கலாம். கேக்கின் மீது வையுங்கள். ஓ லில்லியன், நீ KHMT முடித்து விட்டாய். நீ அனைத்தையும் மிகவும் விரைவாக செய்கிறாய். Vivi and hattu for a verbal. சரி, விமர செயல்பட நம்ம லைக் வந்து கிரீமை கேக் முழுவதும் தடவவும். கேக் சூப்பர். என் கேக் ரெடியாகி விட்டது. நீங்களே அந்த அழகான முகத்தை காணுங்கள். லில்லியன், உன் கருத்து என்ன? சாப்பிட தயாராகுங்கள். சரி, காதுகள் மறந்துவிட்டேன். மற்றும் காதுகள் மற்றும் ஆபரணங்கள். அதை நான் இனிமேல் செய்யவில்லை. சரி, நான் இதோ கொடு. இவை எனது லாமாவுக்கு சேர்ந்தவை. இப்போது ஆஹா, சரி, நாங்கள் எனது லாமாவின் சிலைகளை சேர்க்கிறோம் மற்றும் அழகான ஆபரணங்களை சேர்க்கிறோம். முடிந்தது. நல்லா இருக்க. நீ வெல்லலாம் நதன். விவியன், செய்து பாருங்களேன். நான் மிகவும் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். கண்ணாடி கேக் ஒன்னால் தொடங்கிடலாம். அவ மிகவும் சூப்பர். இப்போது ருசிய மதிப்பீடு செய்யலாம். நன்றாக இருக்கிறது. நாதன் தனது சிறந்ததை செய்தார். இப்போது லில்லியன் பொன்னால் ஒரு கேக் துண்டு சாப்பிட முயல்கிறது. அவளுக்கு வண்ண மலர் ஒட்டகம் இருக்கு. சுவாரஸ்யம். மேலும் இது மிகுந்த சுவையாகவும் இருக்கும். எவ்வளவு இனிமை. அது சாப்பிடக்கூடியதா? இது சுவையாக உள்ளது. லில்லியனின் கேக் வென்று விட்டது. நிச்சயம் வெற்றி எனது. நீ தோற்று போயிட்டாய். இப்போது எனக்காக ஒரு பூனை வடிவிலான கேக் செய்யும். நான் காத்திருக்கிறேன். அது எளிமையானதே. இப்போதே எல்லாமே நடக்கப் போகின்றன. ஆனால் எங்கே தொடங்குவது? ஓ சரி, ஓரியோவை எடுத்துக்கொள்வோம். அதை திறக்க வேண்டும். ஓ இல்லை. ஹே, இன்னும் கவனமாக இருக்க முடியுமா? ஓ ஓரியோஸ், எனக்கு அவைகள் மிகவும் பிடிக்கும். நாதன் கவனிக்கவும் செய்யாமல் முன்னதாகவே நான் அவற்றை புசிக்க முடியும். எனக்கு சில சாக்லேட் தேவைப்படும். அதை வரும் காற்று உலர்த்தியுடன் ஊர்க வைக்க வேண்டும். நான் காத்திருக்க வேண்டிய நேரம். சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாக இருக்கிறது. அதன் பிறகு நான் அதை ஓரியோவில் பிழிந்து ஓரியோக்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கலாம். சாக்லேட் பயன்படுத்தி அவற்றை ஒட்ட முடியும். ஓரியோ தேவை. அது எனக்கு சரியான அளவிலான குக்கி. அதுவே முகமும் மூக்கும். மிக நன்றாக உள்ளது. லில்லியன், என் ஓரியோ பூனை எப்படி இருக்கின்றது? க்ளூவு என்று சொல்லுங்கள். க்ளூவு இல்லையா? சரி, சரியா இருக்கிறது. ஆனால் நான் நல்லா பண்றேன். நேரம் ஒதுக்காம புத்திக தின்னிட்டேன். மாமர்லேடு அலங்காரத்துக்கு பயன்படுத்துறேன். மாமர்லேடு சிலிகான் மோர்ப்ஸ்ல வைக்கிறோம். இப்போ நாம அத பிரணர் ஓடு உருக்கணும். வேகம் செடை பிரமியா கரைஞ்சப்பேம் ஆனை அச்சுகளில் கவன அகற்றி எடுக்கவா. பாருங்கள், பூனைகள் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறார்கள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றால் கேக்கை அலங்கரிப்பேன். ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படித்தானே? ஜாலினால் செய்யப்பட்ட பட்டமுள்ள சிறப்பு பாட்டிலை எடுத்து அதை வித்தியாசமான நிறங்களில் இருக்கும் சர்க்கரை பாகுபாட்டு செருப்பின் உள்ளே மூழ்கடிக்கிறேன். ஆழமாக மூச்சை எடுத்துக்கொண்டு பாட்டிலின் கழுத்தில் உள்ளே மூச்சை வெளியே விடுகிறேன். இப்போது இந்த இனிய காற்றட்டை கேக்கில் உடனே போடுகிறேன். இது அழகான காற்றில் மிதந்திருக்கும் மேகமாக தெரிகிறது. இப்போது டிசர்ட் மந்திரமாயிருக்கிறது. எங்களுடைய பூனைகளை வைக்கட்டும். அது நல்ல யோசனை. செர்ரி கேக்குகள் விவியனுக்கு. வாவ், அழகான ஐடியாசல்களை நீ உருவாக்கி இருக்கிறாய். ஓ, ஓரியோ கேக் அபாரமாக இருக்கிறது. மிகவும் சாக்லேட்டியாகவும் குருச்சியாகவும் இருக்கிறது. ருசிகரமான பூனைக்குட்டி. இப்போது லில்லியனின் கேக்.
இன்னும் இங்கே அழகான மார்மலேட் பூனைக்குட்டிகள் இருக்கின்றன. அந்த கேக்குள்ள சிவப்பு நிறத்துல இருக்குது. குளிர்ச்சியானது. ஆஹா, மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இந்த கேக் பிடிச்சிருக்குது. மாமலைட் பூனைகளை கையாண்டு பார்க்கலாம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அடே, அதை என்னுடைய கைகளில் நசுக்கியேன். அது மிகவும் மிருதுவாக இருந்தது. நான் என்னை நிறுத்த முடியவில்லை. ஐயோ. அதை கேள்விப்பட்டீர்களா? வெற்றி எனது. யூஹூ! புதிய சுற்று. எனக்கு ஒரு வண்ண நிற கேக் வேண்டும். வாவ், அது ஒரு சிறந்த யோசனை. விவியன், இதற்காக எனக்கேறும் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு பெரிய பந்தல் தேவைப்படும். நாங்கள் அனைத்து ஐஸ்கிரீத்தை ஒரு ஆசியில் வைப்போம். இப்போது பெரிய டீன் கண்டெய்னர் சாக்லேட் சரப்பை எடுக்கிறோம். ஓ, ரொம்ப இனிமை. சாக்லேட் சரப்பு ஐஸ்கிரீத்தின் மேல் ஊற்றவும். சற்று கூடுதல் சிரப் தடவலாம். கொஞ்சம் கூடுதல், அதுவே போதும். ஆம், இப்ப ஸ்கிட்ல எடுக்கலாம். நான் இந்த மிட்டாய்களை விரும்புகிறேன். அவை மிகவும் அருமை. ரொம்ப சுவையா இருக்கு. ஐஸ்கிரீம்ல ஊத்தி சொன்னியா? விவியனை திக்கு பண்ணணும். நாங்கள் ஸ்கிட்டில்களை ஒன்றொன்றாக ஏணியில் அடுக்கினோம். இல்லை, என் கோபுரம் இடிந்து போனது. நேதன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மீண்டும் அதை செய்யணும். நான் அதற்கு சமாளிக்கிறேன். ஒவ்வொரு கற்கண்டு ஒவ்வொன்றாக. சரி, இது வேலை செய்தது. நேதன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? ஐயோ, இது என்ன? விவியன், அவளிடமிருந்து திரும்பி தெரிந்து கொள்வோம். இது கொஞ்சம் பாருங்கள். விவியன், வாவ், எவ்வளவு குளிர்ச்சி உள்ளது. மற்றும் இதற்கு ஆச்சரியம் அடைகிறேன். நல்ல கேக்ல இருந்து தொடங்குவோம். இது ருசியாக தெரிகிறது. மேலும் இது சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கிறது. ஆனால் நான் நாதனின் கேக்கையும் முயற்சிக்க வேண்டும். இது சந்தேகமாக தெரிகிறது. ஆஃப்க்கு சரி, ஒரு கரண்டி அளவுகோலத்தை மதிப்பீடு செய்யலாம். ஆஃப்க்கு வா, இது சுவையானது. இது ஐஸ்கிரீம். நாம் அது வரவேற்கத்தக்கது. மீப்பிங் ஜெயிப்பவர். லில்லியன், தோல்வியன் யார்? இல்லை, அது பிபிஎன் நான் உன்னை- நினைக்கிறேன்.